எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலெக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு எவ்வளோ சேலரி வந்து கொடுக்க போகிறாங்க, அண்ட் அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து எவ்வளோ வந்து நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நமக்கு வந்து வர வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா எலெக்ஷன் வந்து நடக்க இருக்குது. அதே போல் பை எலெக்ஷனும் நம்ம தமிழ்நாட்டில் விளவங்கோடு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் நடக்க இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தேர்தல் பணிக்காக நிறைய தன்னார்வலர்களும் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் அரசு ஊழியர்களும் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ வந்து சேலரி கொடுக்க போகிறாங்க, மொத்தம் வந்து எவ்வளோ அட்வான்ஸ் வந்து இப்போதைக்கு வரைக்கும் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 58,58,28,26,000 வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப P1, P2, P3 அந்த மாதிரி வந்து கேட்டகரி வச்சுருக்காங்க. இதில் வந்து ப்ரெசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து P1, P2, P3 அப்படின்னு இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஒர்க் இருக்கும். சில பேர் வந்து அந்த எலெக்ஷன் அந்த பாக்ஸ் அண்டை வந்து உட்காருவாங்க. மிஷின் வந்து அவங்களுக்கு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது வந்து ஒர்க்காக இருக்கும். அண்டு இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து மை வச்சுட்டு அப்புறம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் செக் பண்ணி டிக் பண்ணுற வேலைலாம் இருக்கும், சைன் வாங்குற வேலைலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ ப்ரெசைடிங் ஆஃபீஸருக்கு வந்து எவ்வளோ சேலரி அப்படின்னா 1700 வந்து சேலரி. இதில் வந்து ட்ரைனிங் டே வந்து 2 நாள் அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கே வந்து 700 அவங்களுக்கு வந்துடும். 350 + 350. அடுத்தது கூலிங் ஆஃபீஸர் 1, 2, 3, 4 இவங்களுக்குலாம் வந்து ட்ரைனிங்க்கு 250 + 250. அதுக்கப்புறம் ப்ரீ போல் டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு 250. போல் ஆர் கவுண்டிங் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா 250. அதுக்கப்புறம் சம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு 150 + 150 1300 வந்து வரும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க, கிளாஸ் 4 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 700 ருபீஸ் கிடைக்கும். கவுண்டிங் சூப்பர்வைசருக்கு 850 ருபீஸு, கவுண்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு 650 ருபீஸு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கவுண்டிங் டியூட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 350 ருபீஸு. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த சேலரி டீட்டெயில்ஸ். அப்புறம் அதர் கேட்டகரிஸ்க்கும் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மைக்ரோ அப்சர்வர் போல் டியூட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து 1000ம், கவுண்டிங் டியூட்டியில் இருக்கவங்களுக்கு 450யும், அதே போல் செக்டார் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜோனல் ஆஃபீஸருக்கு 1500, அசிஸ்டன்ட் ஜோனல் ஆஃபீஸருக்கு 1000, ரிசப்ஷன் ஆஃபீஸராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 800, கேஷியர் ஆர் அசிஸ்டன்ட் கேஷியருக்கு 800, விஏஓஸ்க்கு வந்து 800, வில்லேஜ் அசிஸ்டன்ட்ஸ்க்கு 700, இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு 800, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ்க்கு 700, மற்ற யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 700 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னார்வலர்களும் நிறைய பேர் வந்து எலெக்ஷன் டியூட்டியில் வந்து இருப்பீங்க. நீங்கள் எந்த டியூட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அட்வான்ஸ் சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன் டியூட்டிக்கு போகக்கூடிய அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அண்ட் தன்னார்வலர்கள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.